இன்பம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒருவன் இறைவனை நினைக்கின்றான் அப்படிங்கும்போது அவன் பாக்கியவன் அல்லது அவன்தான் ஞானி. ஏன்னா துன்பம் வரும்போது எல்லாருமே இறைவனை நினைப்போம், கஷ்டம் வரும்போது ஆண்டவா என்னை காப்பாற்றுன்னு எல்லாருமே இறைவனை நினைப்போம். ஆனால் ஒரு உயர்ந்தபட்ச ஒரு சந்தோஷம் வருகிறது அப்படிங்கும்போது தன்னிலை மறக்காமல் இறைவனை நினைக்கின்றார், இது எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த நினைவு ஒருவரிடம் இருக்கும் போது அவர் ஆன்மீகத்தில் ஒரு உச்சம் அடைகின்றார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம மனசை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. உணர்ச்சி வசப்பட்ட நிலை, எல்லாமே நான் தான்ங்கிற அந்த அகங்காரம் அங்கே குடிகொண்டு விடும். அப்போ இறைவனவே சில பேர் மறந்துடுவாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அவரு அப்படிங்கிறது. ஆனால் அதையும் மறக்காமல் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க தன்னிலை மறக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு பொருள். அது மிக உயர்ந்த குணம். சரி, இப்போ ஏன் இந்த துன்பம் துயரம் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஞானிகள் சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே ஒரு விஷயம், இப்போ சில இடங்களில் பார்த்தா நம்ம பக்குவப்படுவதற்கு அந்த துன்பம் துயரம் எல்லாம் அவசியமாகிறது. உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அல்லது வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வெளி உலகத்துக்கே போனதில்லை, எல்லாமே உங்களை தேடி வருது, வீட்டில் அப்பா அம்மாவே எல்லாத்தையும் பார்த்து செய்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் எதேர்ச்சியாக வெளியே போக வேண்டியது இருக்குது. எங்கே போய் பால் பாக்கெட் வாங்கணும்னு தெரியாது, எங்கே போய் மளிகை கடையில் எப்படி பேரம் பேசி வாங்கணும்னு தெரியாது, ரொம்ப தடுமாறி போயிடுவோம். அப்போ பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் இப்படி பேரம் பேசுகிறதுலே உங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலைனா, எதேர்ச்சியான ஒரு காலகட்டம் நீங்கள் ஒரு 100 மைல் தொலைவு தாண்டி இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்படின்னா அந்த இடத்துல போய் புதிதாக ஒரு சூழ்நிலையை நம்மளால் எப்படி கையாள முடியாதல்லவா? அதனால தான் சின்னதாக உங்களை பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக சின்ன சின்ன கஷ்டங்களோ துன்பங்களோ வரும்போது அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறத உங்களவே யோசிக்க வைக்கின்றார் இறைவன். அதற்கான வழியையும் காட்டுகின்றார். அதை தெரிந்து கொள்கிறீர்கள், அது உங்களுக்கு அனுபவமாக மாறுகிறது.